தூக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளிகளுக்கு ஸ்கெட்ச். கொலையாளிகளை பழி தீர்ப்போம் என சபதம் ஏற்று காத்திருந்த பிரபல ரவுடி ஒற்றைக்கண் ஜெயபால். திருமழிசை பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். யார் இந்த ஒற்றைக்கண் ஜெயபால்? அவரது பின்னணி என்ன? நண்பகல் நேரம் திருமழிசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல பெயில்ல வந்த எல்லாரையும் பழி தீர்க்க ஆம்ஸ்ட்ராங்கோடைய ரைட் ஹேண்ட் ஒற்றைக்கண் ஜெயபால் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் திருமழிசை பகுதியில மொத்த போலீஸ் போர்ஸையும் இறக்கி இருக்காங்க. அதையடுத்து ஒற்றைக்கண் ஜெயபால் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்னு வட மாவட்டங்கள்ல பிரபல ரவுடியா வலம் வந்தவர் தான் இந்த ஒற்றைக்கண் ஜெயபால். இவர் மேல 3 கொலை கேஸ், கொலை முயற்சி, அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய தீவிர ஆதரவாளர்னு சொல்லப்படுது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங்கோடைய உறவினரான தென்னரசு திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அப்ப அவரை சுத்து போட்ட ஒரு கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கேஸ்ல அம்பேத், ஆற்காடு சுரேஷ் தான் முக்கிய அக்யூஸ்டே. இதனால தென்னரசு சாவுக்கு பழி வாங்கியே தீரணும்னு ரத்த வெறியோட இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. ஆற்காடு சுரேஷ் எங்க போறாரு வராருன்னு கண்கொத்தி பாம்பாய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான ஆற்காடு சுரேஷ் அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில தன்னுடைய நண்பர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க வந்து ஒரு கும்பல் ஆற்காடு சுரேஷ துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை சம்பவத்தை ஒற்றைக்கண் ஜெயபாலும் அவருடைய கூட்டாளிகளும் கார்ல இருந்து ரசிச்சதா சொல்லப்படுது. இதனால ஆற்காடு சுரேஷ் கூட்டாளிகள் ஜெயபாலை போட்டு தள்ள பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஜெயபாலையும் அவருடைய கூட்டாளிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆற்காடு சுரேஷ கொலை செஞ்சவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் அடைக்கலம் கொடுத்ததா நினைச்சு ஆற்காடு சுரேஷோட கூட்டாளிகள் ஆம்ஸ்ட்ராங் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொழில் ரீதியாவும் பார் கவுன்சில் பிரச்சனையாலையும் பல எதிரிகள் இருந்திருக்காங்க. இதனால ஆம்ஸ்ட்ராங்க போட்டு தள்ள வட சென்னையில உள்ள மொத்த ரவுடிகளும் ஒன்னு சேர்ந்து அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சாயங்கால நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் புதுசா கட்டிக்கிட்டு இருந்த தன்னுடைய வீட்டை பார்க்க போயிருந்திருக்காரு. அப்போ ஜொமேட்டோ பனியனை போட்டுக்கிட்டு வந்த ஒரு கும்பல் அதே ஏரியாவுல வச்சு ஆம்ஸ்ட்ராங்க கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி இருந்துச்சு. இந்த கேஸ்ல ஆற்காடு சுரேஷோட தம்பி ஆற்காடு பாலு, மறைந்த பிரபல ரவுடி நாகேந்திரன், அஞ்சலைன்னு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சாங்க போலீஸ். இதுல திருவேங்கடம்ங்கிற நபர் போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டாரு. அண்மையில A1 குற்றவாளியான நாகேந்திரன் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. இதுக்கு நடுவுல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க அவரது வலது கரமா செயல்பட்டுக்கிட்டு வந்த ஒற்றைக்கண் ஜெயபாலும் அவருடைய ஆதரவாளர்களும் சதி திட்டம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் ஒற்றைக்கண் ஜெயபால பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா போலீஸ் கிட்ட அவர் சிக்கவே இல்லை. இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்ல ஜாமீன் கேட்டு அஸ்வத்தாமன், அஞ்சலைன்னு 14 பேர் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவங்கள 12 பேருக்கு மட்டும் கோர்ட் பல நிபந்தனைகளோட ஜாமீன் வழங்கி இருந்துச்சு. இவங்க 12 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களால எந்த அசம்பாவிதமும் நடைபெறாம இருக்க சென்னை போலீசார் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒற்றைக்கண் ஜெயபால் அந்த 12 பேரையும் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு திருமழிசை பகுதியில ரியல் எஸ்டேட் பிரச்சனையில கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காரு ஒற்றைக்கண் ஜெயபால். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மொத்த போர்ஸையும் இறக்கி அவர் இருந்த வீட்டை சுத்தி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. அதையடுத்து பூந்தமல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஒற்றைக்கண் ஜெயபால புழல் சிறையில அடைச்சிட்டாங்க.